أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. தற்போது நாம் ரமலான் மாதத்தை கடந்து கொண்டிருக்கிறோம். இது எத்தகைய மாதம் என்றால் இதில் ஓர் ஆன்மீக சூழல் உருவாகிவிடுகிறது. மேலும் நம்பிக்கை கொண்டவர்களின் ஜமாத்தில் இந்த சூழல் உருவாகவும் வேண்டும். இந்த மாதத்தில் நோன்புகளுடன் சேர்த்து இறை வணக்கங்களின் பால் அதிக கவனம் ஏற்படவும் வேண்டும். திருக்குரானை ஓதுவது, கேட்பது ஆகியவற்றின் பால் அதிக கவனம் ஏற்படுகிறது. நோன்புகளின் உண்மையான பலனை பெற வேண்டுமெனில் இறை வழிபாடுகளுடன் திருக்குர்ஆனை ஓதுவது மற்றும் அதை கேட்பதன் பாலும் அதிக கவனம் ஏற்பட வேண்டும். ரமலானுக்கோ திருக்குர்ஆனுடன் ஒரு சிறப்பான தொடர்பு உள்ளது, அல்லது திருக்குர்ஆனுக்கு ரமலானோடு தொடர்பு உள்ளது. அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல்லின் நாசி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். அதாவது ரமலான் மாதம் திருக்குர்ஆன் இறக்கப்பட்ட மாதமாகும். அந்த குர்ஆன் எல்லா மனிதர்களுக்கும் நேர்வழி காட்டக்கூடியதாக ஆக்கி அனுப்பப்பட்டுள்ளது. அது தெளிவான சான்றுகளை தன்னகத்தை கொண்டுள்ளது. அந்த சான்றுகள் நேர்வழியினை உருவாக்குகின்றன. மேலும் அத்துடன் திருக்குர்ஆனில் இறை அடையாளங்களும் உள்ளன. சில நம்பகமான அறிவிப்புகள் இதையும் கூறுகின்றன. ரமலான் 24ஆம் தேதி ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் வஹி இறக்கப்பட்டது. இவ்வாறே ஒவ்வொரு ஆண்டும் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து ஒரு முறை திருக்குர்ஆனை முழுமையாக ஓதி முடித்து வந்தார்கள். மேலும் கடைசி வருடம் 2 முறை முழுமையாக ஓதி முடிக்கப்பட்டது. எவ்வாறு இருப்பினும் ரமலான் சம்பந்தமாக திருக்குர்ஆனுக்கு ஒரு சிறப்பான முக்கியத்துவம் உள்ளது. எனவே நாமும் இந்த மாதத்தில் குறிப்பாக திருக்குர்ஆனை ஓதுவது, கேட்பது மற்றும் அதன் விளக்க உரையை படிப்பது, கேட்பது ஆகியவற்றின் பக்கம் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். MTA-விலும் இதற்கான நிகழ்ச்சிகள் வருகின்றன, தர்சும் வருகிறது. இதன் பக்கமும் கவனம் செலுத்துங்கள். நாம் திருக்குர்ஆனை ஓதுவதுடன் சேர்த்து அதன் மொழியாக்கத்தையும் விளக்க உரையையும் படித்தால்தான், கேட்டால்தான் நம்மால் அதில் எடுத்துரைக்கப்பட்டுள்ள அந்த கட்டளைகளின் முக்கியத்துவத்தை புரிய முடியும். அவற்றை நம் வாழ்வின் அங்கமாக்க முடியும். நம் வாழ்வை திருக்குர்ஆனின் போதனைகள் படி அமைத்து கொள்ள முடியும். அல்லாஹ்வின் அருள்களை ஈர்க்கக்கூடியவர்களாக ஆக முடியும். எனவே ரமலானின் உண்மையான அருள்களை பெற வேண்டுமென்றால் திருக்குர்ஆன் ஓதுவது மற்றும் அதில் ஆழ்ந்து கவனம் செலுத்துவது ஆகியவற்றின் பக்கமும் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். எங்கெல்லாம் பள்ளிவாசல்களில் தர்ஸ் கேட்பதற்கான ஏற்பாடு இருக்கிறதோ அங்கு தர்சும் கேட்க வேண்டும். திருக்குர்ஆனின் முக்கியத்துவம், இதன் சிறப்புகள் மற்றும் இதன் ஒளிமிக்க ஆதாரங்கள் தொடர்பாக இந்த காலத்தில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு மிகவும் தெளிவுபட கூறியிருக்கிறார்கள். சில காலமாக நான் குத்பாக்களில் இதை கூறி வருகிறேன்.
ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறியதாக பல மேற்கோள்களை கூறுகிறேன். எனவே இவற்றை மீண்டும் மீண்டும் கேட்பது, படிப்பது மற்றும் இவற்றின் மீது ஆழ்ந்து கவனம் செலுத்துவது ஆகியவற்றின் தேவையுள்ளது. அப்போதுதான் நம்மால் இதை பற்றிய சரியான புரிதலை நம்மிடம் உருவாக்க முடியும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களின் வழிகாட்டல் தொடர்பாகவே இன்றும் நான் சில மேற்கோள்களை முன்வைப்பேன். திருக்குர்ஆன் நிரந்தரமான என்றென்றைக்குமான ஷரியத்தாகும் என்பதை எடுத்துரைத்தவாறு ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள், வல்ல இறைவனின் நுட்பங்களும் கட்டளைகளும் இரு வகைப்படும். சில நிரந்தரமானவையாக என்றென்றைக்குமானவையாக இருக்கின்றன. சில குறிப்பிட்ட நேரத்திற்கும் தற்காலிக தேவையின் அடிப்படையிலும் பிறப்பிக்கப்படுகின்றன. எனினும் இவற்றிலும் இவற்றிற்கென ஒரு நிரந்தரத்தன்மை இருக்கிறது தான். தற்காலிக தேவைக்காக இருப்பினும் இவை நிரந்தரமான கட்டளைகளாகும். ஆனால் அவை தற்காலிகமாக இருக்கும். உதாரணமாக, பயணத்திற்கு தொழுகை மற்றும் நோன்பு தொடர்பாக வேறு கட்டளைகள் உள்ளன. பயணம் இல்லாமல் ஓரிடத்தில் இருக்கும் நிலையில் வேறு உள்ளன. உதாரணமாக, தொழுகையை பயணத்தில் ஜம்மு செய்து தொழுவதற்கும் கசர் செய்து தொழுவதற்கும் அனுமதி உள்ளது. சாதாரண நிலையில் பயணமின்றி ஓரிடத்தில் இருக்கும்போது உடல் ஆரோக்கியம் பெற்ற ஒருவர் வைக்க வேண்டும், அவர் மீது கடமையாகும். பிறகு கூறினார்கள், உதாரணமாக இன்னொரு கட்டளை இவ்வாறு உள்ளது. பெண் வெளியே செல்லும்போது புர்கா அணிந்து செல்கிறார். இது எப்படிப்பட்ட ஒரு கட்டளை என்றால், அது பெண்ணுக்கு ஒரு குறிப்பிட்ட சூழலில் உள்ளது. வீட்டில் புர்கா அணிந்திருப்பதற்கான தேவை இருப்பதில்லை. பர்தா அணிவதற்கான கட்டளை உள்ளது என்றால் வீட்டிற்கு வெளியில் பர்தா அணிவதற்கான கட்டளை உள்ளது. பிறகு யார் யார் முன் பர்தா செய்ய வேண்டும், யார் யார் முன் செய்ய வேண்டாம் என்று உள்ளது. அடுத்து தௌராத் மற்றும் இஞ்சீலின் போதனைகளுடன் ஒப்பிட்டவாறு அன்னார் கூறினார்கள், அவையோ தற்காலிகமானவையாக இருந்தன, தற்காலிக தேவைகளுக்கு ஏற்ப இருந்தன. ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஷரியத்தை திருமறையை கொண்டு வந்தார்களோ அந்த திருமறை நிரந்தரமான என்றென்றைக்குமான ஷரியத்தாகும். எனவே அதில் கூறப்பட்டுள்ள அனைத்தும் முழுமையானதும் நிறைவானதும் ஆகும். திருக்குர்ஆன் நிரந்தரமான சட்டமாகும். திருக்குர்ஆன் வராமல் இருந்திருந்தாலும் தௌராத்தும் இஞ்சீலும் ரத்தாகியிருக்கும். ஏனெனில் அவை நிரந்தரமான என்றென்றைக்குமான சட்டமாக இருக்கவில்லை. எனவே திருக்குர்ஆனுக்கு இந்த ஒரு முக்கியத்துவமும் உள்ளது. அதாவது திருக்குர்ஆனின் வழிகாட்டல்கள் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ப உள்ளன. மிகவும் முழுமையான போதனையாகவும் ஒவ்வொரு காலத்திற்காகவும் இருக்கின்றன. ஆட்சேபனை செய்யக்கூடியவர்கள், உதாரணமாக பர்தா பற்றிய உதாரணத்தை கூறினேனே, அதிலும் ஆட்சேபனை செய்து விடுகிறார்கள். அதாவது இந்த காலத்தின் அடிப்படையில் பர்தா அவசியமில்லை என்கிறார்கள். சிலவேளை நம் பெண் பிள்ளைகளும் பாதிப்புக்குள்ளாகிறார்கள். ஆனால் இந்த மக்கள் தாமே இந்த விஷயத்தை ஏற்றும் கொள்கிறார்கள். அது பற்றி பெரும் பெரும் கட்டுரைகள் எழுதப்படுகின்றன. பெண்கள் அமைப்புகளும் இப்போது குரல் எழுப்ப ஆரம்பித்து விட்டன. பத்திரிகைகளிலும் சில சமயம் வர ஆரம்பித்து விடுகிறது. அதாவது ஆண்கள் பெண்கள் ஒருவர் மற்றவருடன் கலந்து விடுவது சிலவேளை பெரும் அருவறுப்புகளை உருவாக்கி விடுகிறது. அதன் சில மக்கள் தனித்தனி அமைப்பு இருக்க வேண்டும் என்று இப்போது சிந்திக்கவும் ஆரம்பித்து விட்டார்கள். பிறகு தமது வருகையின் நோக்கத்தையும் திருக்குர்ஆன் நிரந்தரமான ஷரியத்தாக இருப்பது பற்றியும் எடுத்துரைத்தவாறு அன்னார் மேற்கொண்டு கூறுகிறார்கள், இந்த விஷயத்தையும் உள்ளத்தால் செவிமடுங்கள். எனது வருகையின் அசல் நோக்கம் என்ன, எனது குறிக்கோள் என்ன? நான் வந்ததன் நோக்கமும் குறிக்கோளும் இஸ்லாத்தை புதுப்பிப்பதும் அதற்கு ஆதரவளிப்பதும் மட்டுமே ஆகும். இதன் மூலமாக நான் ஏதாவது புதிய ஷரியத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வந்துள்ளேன் என்றோ, அல்லது புதிய கட்டளைகளை பிறப்பிப்பதற்காக வந்துள்ளேன் என்றோ, அல்லது ஏதாவது புதிய மறை இறங்கும் என்றோ கருதக்கூடாது. ஒருபோதும் இல்லை. யாராவது இவ்வாறு நினைத்தால் என்னை பொறுத்தவரை அவர் கடுமையான வழிகேட்டிலும் மார்க்கமற்றும் உள்ளார். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஷரியத்தும் நுபுவத்தும் நிறைவு பெற்றது. இப்போது எந்த ஷரியத்தும் வர முடியாது. திருக்குர்ஆன் இறை மறைகளில் இறுதியானது.
அதில் இப்போது ஒரு புள்ளியோ சுழியோ கூடவோ குறையவோ முடியாது. எனினும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்துகள், அருள்கள் மற்றும் திருக்குர்ஆனின் போதனைகள், வழிகாட்டல்கள் ஆகியவற்றின் கனிகள் முடிவு பெற்றுவிடவில்லை. அவை எல்லா காலத்திலும் புத்தம் புதிதாக உள்ளன. அந்த அருள்கள் மற்றும் பரக்கத்துகளுக்கு சான்றளிப்பதற்காகவே இறைவன் என்னை நிறுத்தினான். அதாவது திருக்குர்ஆனின் போதனைகளை ஒவ்வொருவராலும் புரிய முடியாது. சில விஷயங்கள் விளக்க வேண்டியவையாகும், விரிவுரையை நாடுகின்றன. அவற்றை எடுத்துரைப்பதற்காக அல்லாஹ் இந்த இறுதி காலத்தில் என்னை அனுப்பியுள்ளான் என்று அன்னார் கூறுகிறார்கள். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், திருக்குர்ஆனை போன்ற ஓர் அற்புதம் இதற்கு முன்னும் இருந்ததில்லை, இனி மேலும் வரப்போவதும் இல்லை. முன்னரும் அதற்கு நிகர் ஏதும் இருக்கவில்லை, பின்னரும் கிடைக்க முடியாது. அதன் அருளும் வளமும் என்றென்றும் நீடித்திருக்கக்கூடியவையாகும். அது ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் இருந்தது போன்றே எந்த காலத்திலும் தெளிவாகவும் பசுமையாகவும் இருக்கக்கூடியதாகும். இது மட்டுமின்றி இன்னும் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரின் கூற்றும் அவரது தகுதிக்கேற்பவே இருக்கும். அவரது துணிவு, உறுதி மற்றும் உயர்வான குறிக்கோள் இருக்கும் அளவுக்கு ஏற்ப அதே தரத்தில் அந்த கூற்றும் இருக்கும். இறை அறிவிப்பிலும் இதே நிலைதான் இருக்கிறது. எவ்வாறு சாதாரண மனிதனின் அறிவுக்கு ஏற்ப உரையாடுகிறானோ அதே போன்று இறை அறிவிப்புக்கும் ஒரு அந்தஸ்து உள்ளது. எந்த நபருக்கு அவனது வஹி இறங்குகிறதோ அவர் கொண்டிருக்கும் உயர் தகுதிக்கு ஏற்பவே அதே தரத்திலான இறை அறிவிப்பு அவருக்கு கிடைக்கிறது. இங்கும் இதை நினைவில் கொள்ள வேண்டும். வஹீக்கும் படித்தரங்கள் உள்ளன, அல்லாஹ்வின் தூது செய்திக்கும் படித்தரங்கள் உள்ளன. பிறகு கூறினார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தகுதி, திறன் மற்றும் உறுதிப்பாடு ஆகியவற்றின் வட்டம் மிகவும் விசாலமானதாக இருந்தது. எனவே அன்னாருக்கு கிடைத்த இறை அறிவிப்பும் எந்த அளவு அந்தஸ்தும் தகுதியும் உடையதென்றால் அந்த தகுதியும் துணிவும் உடையவர் ஒருவர் இனிமேல் பிறக்க மாட்டார். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், திருக்குர்ஆனின் போதனையின் வட்டம் மிகவும் விசாலமானது. அது கியாமத் வரை மாறாத கட்டளையாக இருக்கும். ஒவ்வொரு சமுதாயம் மற்றும் ஒவ்வொரு காலத்திற்காகவும் இருக்கும். எனவே அல்லாஹ் கூறுகிறான், وَإِن مِّن شَيْءٍ إِلَّا عِندَنَا خَزَائِنُهُ وَمَا نُنَزِّلُهُ إِلَّا بِقَدَرٍ مَعْلُومٍ. அதாவது எம்முடைய கருவூலங்களிலிருந்து குறிப்பிட்ட ஓர் அளவிலேயே நாம் இறக்குகின்றோம். அன்னார் கூறினார்கள், இஞ்சீலின் தேவை ஓரளவே இருந்தது. எனவே ஒரே ஒரு பக்கத்தில் இஞ்சீலின் சுருக்கம் வர முடியும். ஆனால் திருக்குர்ஆனின் தேவைகளோ எல்லா காலங்களின் சீர்திருத்தமாக இருந்தது. ஒவ்வொரு காலத்தையும் சீர்திருத்துவதாக இருந்தது. திருக்குர்ஆனின் நோக்கம் காட்டுமிராண்டி எனும் நிலையிலிருந்து மனிதனாக ஆக்குவதாக இருந்தது. ஷரியத்தின் எல்லைகள் மற்றும் கட்டளைகளுடன் படித்தரங்களை கடந்து செல்வதற்காக மனித ஒழுக்கங்களால் பண்பட்ட மனிதனாக ஆக்குவதாக இருந்தது. பிறகு இறைவனோடு இணைந்த மனிதனாக ஆக்குவதாக இருந்தது. ஆக இந்த சொற்கள் சுருக்கமானவைதான், எனினும் அவற்றின் துறைகள் 1000 உள்ளன. யூதர்கள், இயற்கைவாதிகள், நெருப்பு வணங்கிகள் மற்றும் பல்வேறு சமுதாயங்களில் தீய நடப்பு எனும் ஆன்மா செயலாற்றிக் கொண்டிருந்தது. எனவே ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை அறிவிப்பால், அதாவது அல்லாஹ் வழங்கிய அறிவால் அதற்கு ஏற்ப அனைவரையும் பார்த்து இவ்வாறு கூறினார்கள், உல் யா ஐயுஹன் நாசு இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ. பொருள், நீர் கூறுவீராக, மனிதர்களே, நிச்சயமாக நான் உங்கள் அனைவரையும் நோக்கி அனுப்பப்பட்டுள்ள அல்லாஹ்வின் தூதராவேன். எனவே அவ்வப்போது இருந்து வந்துள்ள அந்த போதனைகள் அனைத்தையும் உள்ளடக்கியதாக திருக்குர்ஆன் இருந்திருக்க வேண்டிய அவசியம் இருந்தது. மேலும் வானத்திலிருந்து பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு நபிமார்கள் மூலமாக பூமியில் வசிப்பவர்களுக்கு எட்ட வைக்கப்பட்டு வந்த அந்த அனைத்து உண்மைகளையும் தன்னுள் கொண்டிருக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. அதாவது சூழ்நிலைக்கு ஏற்ப இருந்த பழைய விஷயங்களையும் தன்னுள் கொண்டிருக்க வேண்டும். இவை திருக்குர்ஆனில் உள்ளன. மேலும் கூறினார்கள், திருக்குர்ஆன் மனிதகுலம் முழுவதையும் கருத்தில் கொண்டிருந்தது. எந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தையோ நாட்டையோ காலத்தையோ மட்டும் கொண்டிருக்கவில்லை. ஆனால் இஞ்சீல் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டுமே கருத்தில் கொண்டிருந்தது. எனவே ஹதரத் ஈசா மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் இஸ்ரவேல் சமுதாயத்தின் தொலைந்து போன ஆடுகளை தேடுவதற்காக வந்திருக்கிறேன் என்று மீண்டும் மீண்டும் கூறினார்கள். எனவே ஹதரத் ரசூலுல்லாஹ்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளையால் நான் முழு உலகிற்கும் அல்லாஹ்வின் தூதராக அனுப்பப்பட்டுள்ளேன் என்று அறிவிப்பு செய்தது திருக்குர்ஆன் முழு உலகிற்கும் நேர்வழிக்கான வழிவகையாகும் என்ற விஷயத்திற்கும் சான்றாகும். பழைய சமுதாயங்களுக்கும் அவர்களின் நிலைமைகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு கூறிவிட்டது. புதிதாக வரக்கூடியவர்களுக்கும் அதில் கட்டளைகள் உள்ளன. ஹஸ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறங்கிய இது ஒன்றே நிரந்தரமான ஷரியத்தாகும். இதை தவிர வேறு எந்த ஷரியத்தும் இல்லை. திருக்குர்ஆன் எல்லா போதனைகளின் கருவூலமாகும், பொக்கிஷமாகும் என்பதை எடுத்துரைத்தவாறு அன்னார் கூறுகிறார்கள். திருக்குர்ஆன் நுட்ப ஞானமும் நிரந்தரமான ஷரியத்தும் ஆகும், எல்லா போதனைகளின் கருவூலமாகும். இவ்வாறு திருக்குர்ஆனின் முதல் அற்புதம் உயர்தர போதனையாகும். பிறகு திருக்குர்ஆனின் இரண்டாவது அற்புதம் அதன் மகத்துவமிக்க முன்னறிவிப்புகளாகும். ஆக சூரா ஃபாத்திஹா, சூரா தஹ்ரீம் மற்றும் சூரா யூனுஸ் ஆகியவற்றில் எவ்வளவு பெரிய மகத்துவமிக்க முன்னறிவிப்புகள் உள்ளன. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மக்கத்து வாழ்வு முழுவதும் முன்னறிவிப்புகளால் நிரம்பியுள்ளது. ஓர் அறிவாளி இறைவனுக்கு அஞ்சியவாறு இவற்றில் ஆழ்ந்து கவனம் செலுத்தினால் எந்த அளவு மறைவான செய்திகள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தன என்பது அவருக்கு தெரிந்துவிடும். முழு சமுதாயமும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக இருந்தபோது, எந்த ஓர் அனுதாபியோ தோழரோ இல்லாத போது ஸயுஹ்ஸமுல் ஜம்உ வ யுவல்லூன துபுர் என்று கூறுவது சிறிய விஷயமாக இருக்க முடியுமா? அதாவது இதன் பொருள் அவர்களின் கூட்டம் தோற்கடிக்கப்படும், அது புறமுதுகிட்டு ஓடிவிடும் என்பதாகும். அன்னார் கூறினார்கள், இது ஒரு சின்ன விஷயமாக இருக்க முடியுமா? காரணிகள் அடிப்படையிலோ அவர்கள் அழிந்து விடுவார்கள் என்று ஏதாவது தீர்ப்பு வழங்கப்பட்டு வந்தது. ஏதாவது காரணிகள் இருந்தால் அவர்கள் அழிந்து விடுவார்கள் என்று கூறப்படலாம். ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தகைய ஒரு நிலையில் தமது வெற்றியை பற்றியும் எதிரிகளின் இழிவையும் தோல்வியையும் பற்றியும் முன்னறிவிப்புகள் செய்கிறார்கள். கடைசியில் அவ்வாறே நடந்தேறுகிறது. திருக்குர்ஆனில் கூறப்பட்டுள்ள இந்த முன்னறிவிப்பை அல்லாஹ் அன்னாருக்கு மக்காவில், அதுவும் ஆரம்ப நிலையில் வழங்கினான். அப்போதோ கணியத்திற்குரிய மக்காவில் அன்னார் நிலை மிகவும் பலவீனமாக இருந்தது. பிறகு முன்னறிவிப்பு எவ்வாறு நிறைவேறியது? பொதுவாக அகழ்போரில் இது பொருத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம், மற்ற இடங்களிலும் பொருந்துகிறது. அப்போது நிராகரிப்பாளர்களின் பெரும் படை முஸ்லிம்கள் முன் புறமுதுகிட்டு ஓடிவிட்டது. பிறகு அன்னார் கூறுகிறார்கள், பிறகு 1300 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகவிருந்த இயக்கத்தை பற்றிய அந்த நேரத்தின் தடயங்கள் மற்றும் அடையாளங்கள் பற்றிய முன்னறிவிப்புகள் எந்த அளவு மகத்துவம் மிக்கவையாகவும் நிகரற்றவையாகவும் உள்ளன. அதாவது வாக்களிக்கப்பட்ட மசீஹின் காலத்தை பற்றிய முன்னறிவிப்புகள் அன்னார் கூறுகிறார்கள் எந்த அளவு மகத்துவம் மிக்கவையாகும். பலவற்றை குறித்து நான் பின்னால் கடந்த ஹுத்பாவில் குறிப்பிட்டுள்ளேன். இப்போது வரை மிகவும் கம்பீரமான முறையில் நிறைவேறுகின்றன. அன்னார் கூறினார்கள், உலகின் எந்த வேதத்தின் முன்னறிவிப்பையும் எடுத்து வையுங்கள், ஈசா மசீஹின் முன்னறிவிப்புகள் இவற்றோடு போட்டி போட முடியுமா? பிறகு திருக்குர்ஆனின் ஒவ்வொரு கட்டளையும் நோக்கங்களால் நிரம்பியது என்று திருக்குர்ஆனின் சிறப்புகளை எடுத்துரைத்தவாறு அன்னார் கூறுகிறார்கள். திருக்குர்ஆனில் இந்த சிறப்பு இருக்கிறது. அதன் ஒவ்வொரு கட்டளையும் நோக்கங்களாலும் சீர்திருத்தத்தாலும் ததும்பியுள்ளது. அதாவது நோக்கங்களாலும் சீர்திருத்தத்தாலும் நிறைந்துள்ளது. அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. எனவே திருக்குர்ஆனில் ஆங்காங்கே அறிவுடனும் புரிதலுடனும் புத்திசாலித்தனமாக சிந்தித்தும் ஈமானுடனும் செயல்படுங்கள் என்று வலியுறுத்தி கூறப்பட்டுள்ளது. ஃபகாஹத் என்றால் புத்திசாலித்தனமாக சிந்தித்து செயல்படுங்கள் என்பதாகும். மேலும் ஈமானுடன் செயல்படுங்கள் என்று உள்ளது. ஈமானும் அவசியமானது. திருக்குர்ஆனுக்கும் மற்ற வேதங்களுக்கும் இதுதான் வித்தியாசமாகும். வேறு எந்த வேதமும் தனது போதனையை அறிவு மற்றும் ஆழ்ந்து சிந்தித்தல் எனும் நுணுக்கமான சுதந்திரமான ஆராய்ந்து பார்த்தலுக்கு முன்னால் இடுவதற்கு துணியவில்லை. அன்னார் இஞ்சீலின் உதாரணத்தை வழங்கியவாறு கூறினார்கள், சாமர்த்தியமான மற்றும் தந்திரமான இஞ்சீலின் ஆதரவாளர்கள் இஞ்சீலின் போதனை அறிவின் அழுத்தத்துக்கு எதிரில் வெறும் உயிரற்றதாக இருக்கிறது என்ற சிந்தனையால் மிகவும் சாதுரியமான முறையில் தமது கொள்கைகளில் இந்த விஷயத்தை இணைத்துக் கொண்டார்கள். அதாவது முத்தைவ கொள்கை மற்றும் ஈடேற்ற கொள்கை ஆகியவை எப்படிப்பட்ட இரகசியங்கள் என்றால் மனித அறிவால் அவற்றின் ஆழம் வரை சென்றடைய முடியாது. மிகவும் ஆழமான ஞானமாகும். அதுவரை உங்களால் சென்றடைய முடியாது. எனவே எங்கு எப்படி கூறப்படுகிறதோ அவ்வாறே அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறப்படுகிறது. ஆனால் அதற்கு நேர்மாறாக திருக்குர்ஆனின் போதனை இவ்வாறு உள்ளது.
இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்லி வக்திலாஃபில் லைலி வன்னஹாரி லஆயாத்தில் லிஉலில் அல்பாப் அல்லதீன யஸ்குரூனல்லாஹ். அதாவது வானங்கள் பூமி ஆகியவற்றின் படைப்பும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதும் அறிவுடையோருக்கு அந்த அல்லாஹை பற்றி தெளிவாக எடுத்துரைக்கின்றன. அதன் பக்கமே இஸ்லாம் மார்க்கம் அழைப்பு விடுக்கிறது. இந்த வசனத்தில் அறிவுடையோர் தங்களது அறிவுடைமை மற்றும் சிந்தனையாலும் செயல்பட வேண்டும் என்றும் ஆழ்ந்து சிந்தியுங்கள் என்றும் எந்த அளவு தெளிவான கட்டளை உள்ளது. பிறகு திருக்குர்ஆன் ஒரு பாதுகாக்கப்பட்ட மறை என்பதையும் திருக்குர்ஆனின் போதனைகளுக்கு இயற்கை நியதியின் மூலம் சான்று பகரப்படுகிறது என்பதையும் எடுத்துரைத்தவாறு திருக்குர்ஆனை பற்றி இவ்வாறு கூறுகிறார்கள். அல்லாஹ் கூறுகிறான், இன்னஹு லகுர்ஆனுன் கரீம் ஃபீ கிதாபிம் மக்னூன் லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன். நிச்சயமாக இது ஒரு கண்ணியத்திற்குரிய திருக்குர்ஆன் ஆகும், மறைந்துள்ள ஒரு வேதமாகும், அதாவது பாதுகாக்கப்பட்ட விஷயமாகும். தூய்மைப்படுத்தப்பட்ட மக்களை தவிர வேறு எவராலும் அதை தொட முடியாது. கூறினார்கள், இன்னும் சொல்வதாயின் இந்த மறை முழுவதும் இயற்கையின் பாதுகாப்பான பெட்டியில் பாதுகாப்பாக உள்ளது. திருக்குர்ஆன் மறைந்துள்ள ஒரு வேதத்தில் உள்ளது என்பதற்கு பொருள் என்ன? அதன் இருப்பு காகிதங்கள் வரை மட்டுமே வரையறுக்கப்பட்டு இருக்கவில்லை, மாறாக அது மறைந்துள்ள ஒரு வேதத்தில் உள்ளது. அதை இயல்பின் மறை என்கிறோம். அதாவது திருக்குர்ஆனின் முழு போதனைகளுக்கு இயற்கை நியதியின் அணுவின் மூலமாகவே சான்று பகரப்படுகிறது. அதன் போதனைகளும் அதன் வளங்களும் அழிந்து போகக்கூடிய கதைகள் அல்ல, மாறாக எவர் அதை புரிவாரோ அதன்படி செயல்படுவாரோ அவர் அல்லாஹின் அருள்களை பெறவும் செய்வார். ஆனால் இதை நினைவில் கொள்ள வேண்டும், அதன் இரகசியங்களும் அதன் ஆழங்களும் தூய மக்களுக்கே திறக்கின்றன. மேலும் அதற்காக தூய மக்களுடன் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இக்காலத்தில் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீ அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே அந்த நபர் ஆவார்கள். அல்லாஹ் வழங்கிய ஞானத்தால் பலன் பெற்று அன்னார் அடுத்தவர்களுக்கு எடுத்துரைத்தவற்றை நாம் பார்க்க வேண்டும், ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். அதே விளக்க உரைகள் தான் பின்னர் அடுத்தும் அன்னார் வழங்கிய ஞானத்திற்கு ஏற்ப அஹ்மதியா ஜமாத்தின் இலக்கியங்களில் எடுத்துரைக்கப்படுகின்றன. திருக்குர்ஆனுக்கு ஜிக்ர் என்று ஏன் பெயர் வைக்கப்பட்டுள்ளது என்பது பற்றி ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீ அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், திருக்குர்ஆனுக்கு ஜிக்ர் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. எதனால் என்றால் அது மனிதனின் உட்புற ஷரியத்தை நினைவூட்டுகிறது. பிறகு கூறினார்கள், திருக்குர்ஆன் புதிய போதனையை ஒன்றும் கொண்டு வரவில்லை, மாறாக பல்வேறு ஆற்றல்கள் வடிவில் மனிதனுக்குள் வைக்கப்பட்டுள்ள அந்த உட்புற ஷரியத்தை நினைவூட்டுகிறது. இரக்கம், தியாகம், வீரம், நிர்பந்தம், கோபம், சிக்கனம் முதலியவை. சுருக்கமாக இயல்பு அகத்தில் வைத்தவற்றை திருக்குர்ஆன் நினைவூட்டியது. உதாரணமாக ஃபீ கிதாபி மக்னூன் என்று உள்ளது. அதாவது இயல்பு எனும் ஏட்டில் மறைந்திருந்த பேதமாக இருந்து ஒவ்வொருவராலும் பார்க்க முடியாமல் இருந்த அதை அவனுக்கு நினைவூட்டியது. எனவே இந்த கண்ணோட்டத்திலும் நாம் திருக்குர்ஆனை ஓத வேண்டும். மனிதனின் இயல்பான திறமைகளை திருக்குர்ஆன் சரியான இயல்பின்பால் வழிநடத்துகிறது. எனவே இன்றைய நாட்களில் குறிப்பாக மனிதன் எதை விட்டு விலகுகிறானோ அந்த உண்மையான இயல்பை திருக்குர்ஆன் வெளியே எடுத்து கூறுகிறது. மேலும் அந்த விலகிச் செல்லல் காரணமாகவே சில ஒழுக்கமற்ற இயல்புக்கு மாற்றமான சட்டம் உருவாக்குவதன் பால் இந்த காலத்தில் கவனம் செல்வதை நாம் பார்க்கிறோம். மனிதன் அதை சீர்கெடுப்பதற்கு முயற்சி செய்கிறான். அல்லாஹ் கூறினான், திருக்குர்ஆனை கவனமாக ஆழ்ந்து சிந்தியுங்கள், அதன்படி செயல்படுதல் உங்களுக்கு மனித இயல்பின் உயர்தரத்தை காட்டும். எனவே அதன் மீது ஆழ்ந்து சிந்தனை செலுத்துவது அவசியமாகும். இந்த கண்ணோட்டத்தில் நாம் திருக்குர்ஆனை படிக்கவும் புரியவும் வேண்டும். சுதந்திரம் என்ற பெயரில் இன்றைய நாள்களில் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களின் சிந்தனைகளிலும் நஞ்சு விதைக்கப்படுகிறதே, அதிலிருந்து நம்மால் தப்ப முடியும். பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களிலிருந்து கற்றுவரும் விஷயங்களுக்கு நாங்கள் எப்படி பதில் சொல்வது என்று பல பெற்றோர்களும் கேட்கிறார்கள். ஆக நாம் ஆழ்ந்து சிந்தித்தால், படித்தால், விளக்க உரைகளை படித்தால், ஜமாத் நூல்களை வாசித்தால் அவை திருக்குர்ஆனின் கட்டளைகளின் ஒளியிலேயே இருக்கின்றன. பிறகு பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களால் பதில் கூற முடியும். பிறகு கூறினார்கள், இவ்வாறே இது படிக்கப்படும் போது இது அக மற்றும் ஆன்மீக ஆற்றல்களையும் விண்ணிலிருந்து மனிதனுக்குள் வைக்கப்பட்டுள்ள அந்த உள்ளத்தின் ஒளியையும் நினைவூட்ட வேண்டும் என்பதற்காக இந்த மறைக்கு ஜிக்ர் என்று பெயர் கூறப்பட்டுள்ளது.
சுருக்கமாக, அல்லாஹ் திருக்குர்ஆனை அனுப்பிவிட்டு சுயமே ஓர் ஆன்மீக அற்புதத்தை காட்டினான். மீண்டும் மீண்டும் படித்தீர்கள் என்றால் இது உங்களுக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கும். அப்போதுதான் மனிதன் தனக்கு தெரியாமல் இருந்த அந்த இறை ஞானம், உண்மைகள் மற்றும் ஆன்மீக அற்புதங்களை தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் வருத்தத்திற்குரிய விஷயம் என்னவென்றால், ஹுதல்லில் முத்தகீன், இரையச்சமுடையவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது எனும் திருக்குர்ஆனின் இந்த அசல் நோக்கத்தை விட்டுவிட்டு அதை வெறும் சில கதைகளின் தொகுப்பாக கருதப்படுகிறது. சற்றும் பொருட்படுத்தாமல் சுயநலமான முறையில் அரேபியாவின் இணை வைப்பாளர்களைப் போன்று அசாத்தீருல் அவ்வலீன், அதாவது முன்னோர்களின் கதைகள் என்று கூறி தட்டி கழிக்கப்படுகிறது. அன்னார் கூறுகிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றிய திருக்குர்ஆன் இறங்கிய அந்த காலம் இருந்தது. அப்போது அது உலகிலிருந்து மறைந்து போயிருந்த உண்மைத்துவங்களை நினைவூட்டுவதற்காக வந்திருந்தது. இப்போது எத்தகைய காலம் வந்துவிட்டதென்றால், இதை பற்றி ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மக்கள் திருக்குர்ஆனை ஓதுவர், ஆனால் அது அவர்களின் தொண்டைக்கு கீழ் இறங்காது என்று முன்னறிவித்திருந்த அந்த காலம் வந்துவிட்டது. இதையோ நாம் பார்க்கிறோம். எண்ணற்ற காரிமார்கள் இருக்கிறார்கள், ஓதக்கூடியவர்கள் எண்ணற்றோர் இருக்கிறார்கள், ஆனால் அமல் ஏதும் இல்லை. நான் கூறுகிறார்கள், எனவே மக்கள் திருக்குர்ஆனை எவ்வளவு அழகாக உன்னதமான கிராத்தில் ஓதுகிறார்கள் என்று இப்போது நீங்கள் இந்த கண்களால் பார்க்கிறீர்கள். ஆனால் அது அவர்களின் தொண்டைக்கு கீழ் இறங்குவதில்லை, அமல் ஏதும் இல்லை. எனவே ஜிக்ர் எனும் இன்னொரு பெயரை கொண்ட திருக்குர்ஆன் எவ்வாறு அந்த ஆரம்ப காலத்தில் மனிதனுக்குள் மறைந்து போயிருந்த உண்மைகளையும் உள்வைக்கப்பட்டிருந்தவற்றையும் நினைவூட்டுவதற்காக வந்திருந்ததோ, அவ்வாறே இன்னா லஹூல் ஹாஃபிதூன், நிச்சயமாக நாமே அதை பாதுகாப்போம் என்ற அல்லாஹ்வின் உறுதியான வாக்குறுதியின் அடிப்படையில் இந்த காலத்திலும் விண்ணிலிருந்து ஓர் ஆசிரியர் வந்தார். அவர் ஆஹரீன மின்ஹும் லம்மா எல்ஹகு பிஹிம் என்பதற்கு உரியவராகவும் வாக்களிக்கப்பட்டவராகவும் இருக்கிறார். அவர் உங்கள் மத்தியில் பேசும் அந்த நபரே ஆவார். தம்மை பற்றி அன்னார் கூறுகிறார்கள், முஸ்லிம்கள் அறிவால் செயல்பட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அவர்கள் இறைவன் அனுப்பிய அந்த நபர் கூறுவதை கேட்க வேண்டும், தம்முடைய அகநிலையை பார்க்க வேண்டும், காலத்தின் தேவையை பார்க்க வேண்டும், முஸ்லிம்களின் பொதுவான நிலையை பார்க்க வேண்டும். வெளிப்புற மார்க்க தீர்ப்புகளில் மட்டும் அழுத்தம் கொடுத்து இஸ்லாத்திற்கு அவப்பெயர் ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்யக்கூடாது. திருக்குர்ஆனின் உண்மைத்தன்மையை புரிய வேண்டும். இவ்வாறாயினும் அகமதிகளான நாம் எந்த அளவு திருக்குர்ஆனின் போதனைகளை புரிகிறோம், அதன்படி அமல் செய்வதற்கு முயற்சி செய்கிறோம், மனனம் செய்கிறோம் என்று எப்பொழுதும் நம்மை சுய ஆய்வு செய்து கொண்டே இருக்க வேண்டும். பிறகு திருக்குர்ஆன் உண்மையான ஞானங்களை அறிந்து கொள்ள வைக்கிறது என்ற விஷயத்தை எடுத்துரைத்தவாறு அன்னார் கூறுகிறார்கள், அல்லாஹ் மக்கள் அவனுக்கு அஞ்ச வேண்டும் என்று எதிர்பார்ப்பது போல் மக்களிடம் ஞானங்களின் ஒளி உருவாகிவிட வேண்டும் என்றும் விரும்புகிறான். வெறும் அச்சம் மட்டுமல்லாமல் அதற்கும் மேற்பட்டு ஞானங்களின் ஒளியும் உருவாகிவிட வேண்டும். அதன் மூலமாக அவர்கள் இறை ஞானத்தின் படித்தரங்களை கடந்து கொண்டே செல்ல வேண்டும். ஏன் உருவாக வேண்டும்? இறைஞானம் உருவாவதற்காக ஒளி உருவாக வேண்டும். சிந்தனைகள் விசாலமாக வேண்டும். ஏனென்றால் உண்மையான ஞானங்களை அறிந்து கொள்வது ஒருபுறம் உண்மையான இறையச்சத்தை உருவாக்குகின்ற அதே வேளையில் மறுபுறம் அந்த ஞானங்கள் மூலமாக இறை வணக்கமும் உருவாகிறது. ஒரு நம்பிக்கையாளர் இவ்வாறு சிந்திக்கும் போது, ஆழ்ந்து கவனம் செலுத்தும் போது, திருக்குர்ஆனை ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது, மேலும் உலக ஞானங்களாக அவர் பெற்ற ஞானங்களையும் திருக்குர்ஆனுக்கு ஏற்ப பொருத்தி வைத்து பார்க்கும் பொழுது, பிறகு அந்த இறைஞானம் உருவாகிறது. இறைவன் மீதான அச்சமும் உருவாகிறது, இறை அச்சம் உருவாகிறது. அன்னார் கூறுகிறார்கள், ஆனால் சில துர்பாக்கியசாலிகள் எப்படிப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் உலக அறிவுகளில் மூழ்கி இறை நியதியை விட்டும் தொலைவில் சென்று கிடக்கிறார்கள். அல்லாஹ்வின் இருப்பின் மீதே சந்தேகங்களை உருவாக்கி கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். சிலர் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் இறை நீதியை ஏற்றுக்கொண்டு ஞானங்களை முற்றிலும் கை நழுவ விடுகிறார்கள். ஒருபுறம் ஒரு சாரார் உலக அறிவுகள் என்ற பெயரில், புதிய அறிவுகள் என்ற பெயரில் இறைவனை மறந்து விட்டார்கள், அல்லது அல்லாஹ்வின் பக்கம் வருதல் என்ற பெயரில் ஞானங்களை கண்டு பதற்றமடைந்து விட்டார்கள். அதை விட்டு விட்டார்கள், அது தவறு என்று கூறிவிட்டார்கள். அன்னார் கூறுகிறார்கள், ஆனால் திருக்குர்ஆன் 2 போதனைகளையும் வழங்கியிருக்கிறது, அதுவும் முழுமையான முறையில் வழங்கியிருக்கிறது. திருக்குர்ஆன் உண்மையான ஞானங்களை அறிய வைக்க ஏன் விரும்புகிறது என்றால், ஏன் மனிதனுக்கு இதன் பக்கம் கவனமூட்டுகிறது என்றால், அதன் மூலமாக இறைவன் மீது அச்சம் உருவாகிவிடுகிறது. மேலும் இறை ஞானத்தில் ஒரு மனிதன் முன்னேற அதே அளவு இறைவனின் மகத்துவம் மற்றும் அவன் மீது நேசமும் உருவாகிறது.
மனிதனிடம் அல்லாஹ்வின் இருப்பின் மீது தவக்குல் மற்றும் நம்பிக்கை எனும் பண்பு உருவாக வேண்டும் என்பதற்காக அவன் இறைவன் திருப்தியடைவதில் தான் திருப்தியடைவதலின் உண்மைத்துவத்தை அறிந்து ஈடேற்றத்தின் அசல் நோக்கமாகவும் குறிக்கோளாகவும் இருக்கக்கூடிய ஓர் உண்மையான மன நிறைவையும் மன நிம்மதியையும் பெற வேண்டும் என்பதற்காகவும் திருக்குர்ஆன் இறை நியதிக்கு கீழ் இருக்குமாறு மனிதனுக்கு போதிக்கிறது. பிறகு கூறினார்கள், அல்லாஹ் உண்மையான ஞானங்களின் தலையூற்றை பிறப்பிடத்தை திருக்குர்ஆனில் இந்த சமுதாயத்திற்கு வழங்கினான். எவர் உண்மையான தக்வாவின் மூலமாகவும் இறைவனுக்கு அஞ்சுதல் மூலமாகவும் மட்டுமே கிடைக்கப்பெறுகின்ற திருக்குர்ஆனில் கூறப்பட்டுள்ள இந்த உண்மைகளையும் இறை ஞானங்களையும் பெற்றுவிடுகிறாரோ அவருக்கு எத்தகைய ஞானம் கிடைக்கப்பெறுகிறது என்றால் அது அவரை இஸ்ரவேலர்களின் நபிமார்களுக்கு ஒப்பானவராக ஆக்கிவிடுகிறது. ஆயினும் ஒருவருக்கு வழங்கப்பெற்ற ஆயுதத்தை கொண்டு அவர் அல்லாஹின் வழியில் செயலாற்றவில்லை என்றால் அது அவரது தவறுதானே அன்றி அந்த ஆயுதத்தின் தவறு அல்ல என்பது முற்றிலும் உண்மையான விஷயமாகும். இப்போது உலகத்தின் நிலை இதுவாகவே ஆகிக் கொண்டிருக்கிறது. முஸ்லிம்கள் ஒவ்வொரு தீமைகளிலிருந்தும் தமக்கு ஈடேற்றம் அளிக்கக்கூடிய, ஒவ்வொரு இருளிலிருந்தும் தம்மை வெளிக்கொணரக்கூடிய திருக்குர்ஆனை போன்ற நிகரற்ற அருட்கொடை தங்களிடம் இருந்தும் அதை கைவிட்டு விட்டார்கள். அதன் தூய போதனைகளை சிறிதும் பொருட்படுத்தவில்லை. விளைவு அவர்கள் இஸ்லாத்தை விட்டும் வெகு தொலைவில் சென்று கிடக்கிறார்கள். எனவே ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போன்று முஸ்லிம்கள் திருக்குர்ஆனின் மகத்துவமிக்க போதனையை விட்டும் விலகிச் சென்று பெயருக்கு முஸ்லிம்களாக உள்ளனர். சமூக ஊடகங்களில் பல்வேறு நேரங்களில் மக்கள் சில சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் அல்லது கிளிப்கள் காட்டிக்கொண்டே இருப்பார்கள். அதில் அவர்களிடம் இன்டர்வியூ எடுப்பார்கள். அதிலிருந்து அவர்களுக்கு இஸ்லாத்தின் அடிப்படை போதனை மற்றும் வரலாறே தெரியாது என்பது தெரிய வருகிறது. ஆக மௌலவி கூறுவதன் அடிப்படையில் தூதுத்துவத்தின் கண்ணியம் காத்தல் அல்லது திருக்குரான் அல்லது சஹாபாவின் பெயரில் அஹ்மதியா ஜமாத்திற்கு எதிராக முழக்கமிடுவதற்கும் இழப்பு ஏற்படுத்துவதற்கும் முயற்சி செய்கிறார்கள். பங்களாதேஷில் இருந்து ஒருவர் எனக்கு இவ்வாறு கடிதம் எழுதினார். அணிவகுப்பு வந்த போது அவர்கள் தாக்குதல் தொடுத்த போது ஒரு இளைஞன் கல் எடுத்து அடித்தான் போல. அவனிடம் நம் அஹ்மதி, நீ இது என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இது திருக்குர்ஆனில் எழுதப்பட்டுள்ளதா? இது இஸ்லாத்தின் போதனையா? எங்கே இருக்கிறது என்று சொல். நாங்களோ கலிமா கூறக்கூடியவர்களாவோம் என்று கூறினார். அவன் உடனடியாக அங்கேயே கல்லை கீழே போட்டு விட்டான். ஆக அவர்கள் மௌலவி தூண்டிவிடுவதற்கு ஏற்ப செயலாற்ற ஆரம்பித்து விடுகின்றனர். அல்லாஹ் இந்த தீயவர்களின் தீங்கிலிருந்து நம்மை பாதுகாத்து வைப்பானாக. நாம் இந்த ரமலானிலும் பின்னரும் கூட திருக்குர்ஆனை புரியக்கூடியவர்களாகவும் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் அதன்படி அமல் செய்யக்கூடியவர்களாகவும் ஆவதற்கு நமக்கு நல்வாய்ப்பு வழங்குவானாக. அல்லாஹ் நம்மை உலகின் அஸ்தங்களிலிருந்தும் பாதுகாத்து வைப்பானாக. ரமலானில் துவாக்கள் செய்வதன் பக்கமும் சிறப்பான கவனம் செலுத்துங்கள். இதை நான் முன்னரும் கூறினேன். அல்லாஹ் எல்லா இடத்திலும் எல்லா அகமதியையும் எல்லா தீங்கிலிருந்தும் காப்பாற்றுவானாக. எவர்கள் அல்லாஹின் பார்வையில் சீர்திருந்த தகுதியற்றவர்களோ அவர்களை படிப்பினைக்குரிய அடையாளமாக ஆக்குவானாக. இவ்வாறு மற்ற மக்கள் அல்லாஹ்வின் கட்டளைகள் படி அமல் செய்யக்கூடியவர்களாக ஆவார்களாக. உலகிற்காக பொதுவாகவும் துவா செய்யுங்கள். அல்லாஹ் போர் எனும் பேராபத்திலிருந்து உலகை காப்பாற்றுவானாக. இப்பொழுது நான் சில மர்ஹூம்களை பற்றி கூற விரும்புகிறேன். அவர்களில் எல்லாருக்கும் முதலாக நமது இயக்கத்தின் முரப்பி, இயக்கத்தின் உபல்லிகுரூர் ஆவார்கள். இவர்கள் தமது வக்ஃபை மிகவும் நன்றியுணர்வுடன் நிறைவேற்றி வந்தார்கள். மிகவும் எளிமையான மனிதராக இருந்தார்கள். இவர்களுக்கு மிக நீண்ட காலம் தொண்டாற்றும் நிலைவாய்ப்பு கிடைத்தது. மேலும் இவர்கள் தொண்டிற்கான உரிமை நிறைவேற்றினார்கள். இவர்களின் பெயர் முனவர் அஹ்மத் குர்ஷித் சாஹிப் ஆகும். மேற்கு ஆப்பிரிக்காவில் இயக்கத்தின் முபல்லிகாக இருந்தார்கள். இவர்கள் கடந்த நாட்களில் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்களின் குடும்பத்தில் அஹ்மதியத் இவர்களின் தந்தை வழி பாட்டனாரான ஹதரத் மியா அப்துல் கரீம் சாஹிப் அவர்கள் மூலமாக வந்தது. இவர்கள் 1903ஆம் ஆண்டு ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கரம்தீன் வழக்கில் ஜஹல்லம் எனும் இடத்திற்கு சென்றிருந்த போது பையத் செய்தார்கள். மௌலவி குர்ஷித் சாஹிப் அவர்களின் பெற்றோருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் நோய்வாய்ப்பட்டு இறந்து வந்தன. இவர்களும் பிறக்கும்போது நோய்வாய்ப்பட்டார்கள். எந்த வழியும் தென்படவில்லை எனும் போது சஹாபியாக இருந்த இவர்களின் தந்தை வழி பாட்டனார் மியா அப்துல் கரீம் சாஹிப் அவர்கள் இந்த குழந்தையை இறைவழியில் வக்ஃப் செய்துவிட முடிவு செய்தார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், இறைவனுக்கு தேவை என்றால் அவனை காப்பாற்றி விடுவான் என்பதற்காக வக்ஃப் செய்தார்கள். இவ்வாறு இருப்பினும் இதற்கிடையில் ஒரு தொலைதூர கிராமத்தில் வசிக்கக்கூடிய ஒரு மருத்துவர் அந்த கிராமத்திற்கு வந்தார். அவர் சிகிச்சை அளித்தார். அல்லாஹ் அற்புதமான முறையில் இவர்களை குணப்படுத்தினான். இவர்களின் மாமனாரான
முகமது கான் தர்வேஷ் சாஹிப் அவர்களும் இவர்களை பற்றி கனவு கண்டார்கள். இவர்கள் மிக உயரமான ஒளிமயமான ஒரு மினாராவில் இருக்கிறார்கள். இவர்கள் அகமதியத்தின் மினாராவை மிகவும் பிரகாசிக்கச் செய்வார்கள் என்றும் அகமதியத்திற்கு அதிகமாக சேவை செய்யும் நட்பாக்கியம் பெறுவார்கள் என்றும் அந்த தர்வேஷ் சாஹிப் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அல்லாஹ் இவர்களுக்கு அதற்கான நல்வாய்ப்பை வழங்கினான். ஜாமியாவிலிருந்து தேர்ச்சி பெற்ற பிறகு சிறிது காலம் பாகிஸ்தானில் இருந்தார்கள். பிறகு இவர்கள் 1983 ஆப்பிரிக்கா சென்று விட்டார்கள். கேம்பியாவிலும் செனகால் போன்ற இடங்களிலும் இவர்கள் நீண்ட காலம் தொண்டாற்றியுள்ளார்கள். செனகாலிலும் கேம்பியாவிலும் அமீராக தொண்டாற்றும் நல்வாய்ப்பும் இவர்களுக்கு கிடைத்தது. பிறகு நோயின் காரணமாக 2005 இங்கு யூகேவிற்கு வந்துவிட்டார்கள். ஆனால் முறையாக செனகாலுக்கு ஒரு முரபி சென்று விடாத வரை, முறைப்படி அமைப்பு நிலை பெறாத வரை இவர்கள் இங்கிருந்தே செனகால் ஜமாத்தின் அமைப்பை இயக்கி வந்தார்கள். பிறகு இவர்கள் இந்த காலகட்டத்தில் 2008 இருந்து 2012 வரை யூகே ஜாமியாவில் ஆசிரியராகவும் தொண்டாற்றும் நல்வாய்ப்பு பெற்று வந்துள்ளார்கள். இவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்த இடங்களில் எல்லாம் இவர்கள் மிக உயர்வாக பணியாற்றினார்கள். இவர்களுக்கு பல பையத்துகள் செய்ய வைப்பதற்கான நட்பாக்கியமும் கிடைத்தது. 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் மூலம் அகமதியத்தை ஏற்றார்கள். இந்த வெற்றியில் ஹதரத் 4வது ஹலீஃபத்துல் மசி ரஹிமவுல்லா அவர்கள் ஆண்டு மாநாட்டின் சொற்பொழிவில் இவர்களுக்கு ஃபாத்திஹே செனகால், செனகாலை வென்றவர் எனும் பட்டத்தை வழங்கி கண்ணியப்படுத்தினார்கள். ஜெர்மனி ஆண்டு மாநாட்டில் ஏறத்தாழ 15 சட்டசபை உறுப்பினர்களை இவர்கள் அழைத்து வந்தார்கள். முரபிமார்களுக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ள பல விருதுகளில் இவர்களுக்கும் அப்துல் ரஹீம் நையர் சாஹிப் விருது கிடைத்தது. நான் கூறியதற்கு இணங்க இவர்கள் ஸ்பெயினும் சென்று வந்தார்கள். அங்கு குடியிருக்கக்கூடிய ஆப்பிரிக்க மக்களுக்கு தப்லீக் செய்தார்கள். மிகவும் நன்றாக பணியாற்றினார்கள். அங்கு அதிக பையத்துகள் நிகழ்ந்துள்ளன. பிரிட்டன் அன்சாருல்லா அமைப்பின் கீழ் ஆன்லைன் தாலீமுல் குர்ஆன் வகுப்பும் நடத்தி வந்தார்கள். இந்த பணி வஃபாத் வரை தொடர்ந்தது. இவர்கள் பின்விட்டு சென்றவர்களில் துணைவியார், 3 மகன்கள் மற்றும் 3 மகள்கள் உள்ளனர். இவர்களின் ஒரு மகன் இங்கே யூகேவிலேயே இயக்கத்தின் முரபியாக இருக்கின்றார்கள். இவர்கள் கேம்பியா சென்றபோது தற்போது கனடா ஜாமியாவின் தலைமை ஆசிரியராக இருக்கும் தாவூத் ஹனீஃப் சாஹிப் அவர்களும் ஆப்பிரிக்காவில் உள்ள கேம்பியாவில் ஜமாத்தின் அமீராக இருந்தார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், 1983 1994 வரை இவர்களுடன் தொண்டாற்றும் சந்தர்ப்பம் கிடைத்தது. இவர்கள் முபல்லிகாக இருந்ததுடன் சேர்த்து பள்ளிக்கூடத்தில் இஸ்லாமிய கல்வியும் பயிற்றுவித்து வந்தார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், செனகாலில் தப்லீக் நிலைமைகள் எவ்வாறு இருந்தன என்றால், அங்கு எளிதாக செய்ய இவர்கள் முபல்லிகாக இருந்ததுடன் சேர்த்து பள்ளிக்கூடத்தில் இஸ்லாமிய கல்வியும் பயிற்றுவித்து வந்தார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், செனகாலில் தப்லீக் நிலைமைகள் எவ்வாறு இருந்தன என்றால், அங்கு எளிதாக தப்லீக் செய்ய முடியாது, மிக கஷ்டமான சூழ்நிலை இருந்தது. அவர்கள் கூறுகிறார்கள், செனகாலின் எல்லையில் அமைந்துள்ள ஃபராஃபீனி எனும் சிற்றூருக்கு இவர்கள் 1985 இறுதியில் இவர்கள் பணிமாற்றம் செய்யப்பட்டார்கள். இங்கு இருந்து கொண்டு செனகாலில் அகமதியத்தை நிலைநாட்டுவதற்கான திட்டத்தில் வெற்றி காண்பது நோக்கமாக இருந்தது. மிகவும் கஷ்டமான வேலையாக இருந்தது. செனகாலின் அரசாங்கம் எந்த ஒரு பாகிஸ்தானிக்கும் விசா வழங்கி வந்ததில்லை. ஆனால் மௌலவி முனவர் குர்ஷித் சாஹிப் அவர்களிடம் மக்களிடம் நன்றாக கலந்துவிடும் திறமை இருந்தது. மேலும் நல்ல முறையில் தொடர்புகள் ஏற்படுத்தி வந்தார்கள். பிறகு இவர்கள் பிரெஞ்சு மொழியும் ஓரளவு அறிந்திருந்தார்கள். எனவே இவர்கள் அங்கு நியமிக்கப்பட்ட போது இவர்கள் விரைவில் அங்கு எல்லையில் அதிகாரிகளுடன் தொடர்புகளை ஏற்படுத்தினார்கள். பிறகு இந்த தொடர்புகள் காரணமாக செனகாலுக்கு வந்து செல்ல ஆரம்பித்தார்கள். பிறகு அங்கு ஒரு பிரைமரி பள்ளியின் தலைமை ஆசிரியர் மூலமாக இவர்கள் மேற்கொண்டு பிரெஞ்சு மொழி கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். ஏனெனில் இவர்கள் தாம் அங்கு தலைமை ஆசிரியர் அப்துல் சலாம் பாரி சாஹிப் அவர்களுடன் அமர்ந்து பிரெஞ்சு கற்றுக்கொள்ளலாம் என்று அங்கிருந்த உள்ளூர் அதிகாரிகளிடம் அனுமதி வாங்கிவிட்டிருந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் இது வெற்றியாக இருந்தது. இவ்வாறு இவர்கள் அவ்வப்போது செனகாலுக்கு சென்று வந்தார்கள். பிறகு ஒரு வகையான சிறப்பான பாஸ் இவர்களுக்கு கிடைத்துவிட்டது. அதன் அடிப்படையில் கேம்பியாவின் வாகனங்களில் செனகால் சென்று வரலாம். அதில் இவர்கள் பிரசுரங்களை எடுத்துச் செல்வார்கள், அங்கு தப்லீக் செய்வார்கள். அதன் மூலம் இவர்கள் பல பையத்துகளை செய்ய வைத்துள்ளார்கள். காலிக் மண்டலத்தில் ஏற்கனவே பல அகமதிகள் இருந்தார்கள். அங்கு ஹாமித் அம்பை சாஹிப் என்னும் உள்ளூர் முபல்லிகுரு இருந்தார்கள். இவர்கள் அவர்களுடன் இணைந்து பணியாற்றினார்கள். மேலும் மேற்கொண்டு அங்கு ஜமாத்கள் பரவின. அங்கு முபல்லிக்மார்களுக்கு ஒன்று சாலைகளே இருக்கவில்லை. ஆப்பிரிக்காவில் உடைந்த சாலைகள் அல்லது மண் சாலைகள் இருக்கும். மற்ற சில இடங்களில் சாலைகளே இருக்கவில்லை. ஆனால் இவர்கள் நீண்ட தூர பகுதிகளுக்கு மோட்டார் சைக்கிளில் சென்றடைந்து விடுவார்கள்.
மேலும் மோட்டார் சைக்கிளின் பாதையும் எப்படி இருந்ததென்றால், கொம்புகள் உள்ள புதர்கள் எந்த அளவு அருகில் வந்திருக்கும் என்றால் இவர்களுடைய கால்களில் ரத்தம் வந்துவிடும். ஆனால் இவர்கள் ஒருபோதும் அதை பொருட்படுத்தியதில்லை. தமது பணியில் மூழ்கியிருந்து வந்தார்கள். பிறகு தாவூத் ஹனீஃப் சாஹிப் எழுதுகிறார்கள், ஆரம்பத்திலோ இது மிகவும் சிரமமான பணியாக இருந்தது. மிகவும் எச்சரிக்கையுடன் நாங்கள் தப்லீக் செய்து வந்தோம். பிறகு மெதுமெதுவாக தொடர்புகள் உருவான பிறகு, ஜமாத்தின் அறிமுகம் ஏற்பட்டுவிட்ட பிறகு, ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் இஸ்லாத்தை உயிர்ப்பிப்பதற்காக அனுப்பப்பட்டுள்ளார்கள் போன்ற விஷயங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்க தொடங்கிவிட்டார்கள். அதிகாரிகளுக்கும் இந்த தூது செய்தி சென்றடைய ஆரம்பித்ததும் இவர்கள் மிகவும் சுதந்திரமாக செனகாலிற்கு வந்து செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். முறையாக சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு வந்தார்கள். பிறகு இதே போன்று காலிக் மண்டலத்தில் பெரும்பாலான பகுதிகளில் ஜமாத் நிறுவப்பட்டு விட்டது. பல ஜமாத்துகள் உருவாகிவிட்டன. அது அதிகரிக்கவும் ஆரம்பித்து விட்டது. மோட்டார் சைக்கிளை பற்றியோ நான் கூறியிருந்தேன். எப்படிப்பட்ட சில இடங்களும் இருந்தன என்றால் அங்கு மோட்டார் சைக்கிள் கூட எதுவும் இருக்கவில்லை. எனவே இவர்கள் மாட்டு வண்டிகளிலும் கழுதை வண்டிகளிலும் அமர்ந்து மிக நீண்ட தூரம் பயணங்கள் செய்தார்கள். பல்வேறு கிராமங்களுக்கு சென்றடைந்தார்கள். இன்னும் சொல்வதாயின் தற்போதைய சில முபல்லிக்மார்கள் இவ்வாறு எழுதியுள்ளார்கள், இப்பொழுது நாங்கள் அங்கு சென்றபோது அங்குள்ள மக்கள் கூறினார்கள், ரொம்ப காலம் முன்பு மௌலானா முனவர் குர்ஷித் சாஹிப் அவர்கள் எங்களிடம் வந்து கொண்டிருந்தார்கள். மிகவும் கஷ்டமான நிலைமைகளில் வந்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் அங்கு சென்று தங்கி வந்தார்கள், தப்லீக் செய்து வந்தார்கள். இரவுகளையும் அங்குள்ள மக்களுடன் கழிப்பார்கள். இவர்களின் உணவும் என்னவாக இருந்ததென்றால், வேக வைத்த செர்ரியை அல்லது மக்காச்சோளத்தை வேக வைத்து தண்ணீரை வைத்து சாப்பிட்டு விடுவார்கள். இதுவே இவர்களின் உணவாக இருந்தது. பிறகு தப்லீக் செய்து கொண்டே முன்னேறி சென்று விடுவார்கள். தங்குவதற்கு நல்ல இடம் இருக்கிறதா இல்லையா, உணவு கிடைக்கிறதா இல்லையா என்பதை ஒருபோதும் இவர்கள் பொருட்படுத்தியதில்லை. எங்கு எந்த இடம் கிடைத்ததோ அங்கு தங்கிவிடுவார்கள். எது உண்ண கிடைத்ததோ அதை சாப்பிட்டு விடுவார்கள். இவ்வாறு இவர்கள் எல்லா மக்களுக்கும் பிரியமானவராக ஆகிவிட்டார்கள். தப்லீகையும் மிக சிறப்பாக செய்தார்கள். ஹஜரத் 4வது ஹலீஃபத்துல் மசி ரஹிமஹுல்லா அவர்கள் பிரெஞ்சு மொழி பேசும் நாடுகளில் ஜமாத் வளர்வதாக கனவு கண்டார்கள். அப்போது இவர்கள் இருந்த பகுதியை விட்டு வெளியேறி செனகால் பக்கமும் இவர்கள் கவனம் செலுத்தினார்கள். இவர்கள் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அங்கு மக்களுக்கு தாக்கம் ஏற்படுத்தும் வகையில் தப்லீக் செய்தார்கள். பிறகு இவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தப்லீக் செய்தார்கள். மேலும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 14 பேருக்கு பையத் செய்யும் நல்வாய்ப்பு கிடைத்தது. ஜமாத் மீது இதன் தாக்கமும் நன்றாக இருந்தது. பிறகு அங்கும் ஜமாத்துகள் உறுதியாக தொடங்கின. ஜமாத் அமைப்பை வலுப்படுத்துவதற்காக மௌலிம்மார்களின் எண்ணிக்கை அதிகரித்ததுடன் மார்க்க கல்வி, தர்பியத் மற்றும் பயிற்சியின் தேவை இருந்தது. ஆண்டு வாரியாக இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தினார்கள். மௌலானா சாஹிப் அவர்கள் மிகுந்த துணிச்சலுடன் இந்த பணியையும் நிறைவேற்றினார்கள். 1997 இவர்கள் செனகாலின் அமீராக நியமிக்கப்பட்டார்கள். இறுதி நேரம் வரை மிக கடினமாக உழைத்து இவர்கள் தமது தொண்டை நிறைவேற்றினார்கள். தாவூத் ஹனீஃப் சாஹிப் எழுதியுள்ளார்கள், காலத்தின் ஹலீஃபாவுக்கு கீழ்ப்படியும் உணர்வு இவர்களிடம் மிகுதியாக நிறைந்திருந்தது. உண்மையிலேயே நானும் இதைத்தான் கண்டேன். இவர்கள் நோய்வாய்ப்பட்டு இங்கு வந்திருந்த சமயத்திலும் 10 வருடங்களாக மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். நோயிற்றிருந்த தருணத்திலும் இவர்களுக்கு எப்போது ஏதாவது ஒரு பணி கொடுக்கப்பட்டாலும் உடனடியாக அதை நிறைவேற்ற முயற்சி செய்வார்கள். தப்லீகில் மிகவும் ஆர்வம் இருந்தது. செனகாலில் முபல்லிக் பஜிவுல்லா சாஹிப் உள்ளார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நான் இங்கு வந்தபோது முனவர் சாஹிப் அவர்களின் பெயரை அதிகமாக கேள்விப்பட்டேன். எங்கு சென்றாலும் மக்கள் மிகவும் அன்புடன் இவர்களை பற்றி கூறி வந்தார்கள். உள்ளூர் மௌல்லிம்கள் சம்பவங்கள் எடுத்துரைக்கிறார்கள். உள்ளூர் மௌல்லிம் கீமூத்தோ தப்சீர் மாரா சாஹிப் கூறுகிறார்கள், முனவர் குர்ஷித் சாஹிப் அவர்கள் மூலமாக நான் அகமதியத்தை ஏற்றேன். அவர்கள் எனக்கு நன்றாக படிப்பித்தார்கள். மேலும் மிகவும் கடினமாக உழைத்தும் அன்புடனும் எனக்கு தர்பியத் வழங்கினார்கள். அதன் விளைவாக நான் ஜாமியா அஹ்மதியா கானாவிலிருந்து கல்வி பயின்றேன். பிறகு ஜமாத்திற்கு தொண்டாற்றும் தௌஃபீக் கிடைத்தது. அவர்கள் கூறுகிறார்கள், நான் மிக நீண்ட காலத்தை இவர்களுடன் கழித்தேன். இவர்கள் செனகாலியன் ஆவார்கள். இவர்கள் எழுதுகிறார்கள், ஹிலாஃபத்துடன் அளவு கடந்த நேசம் இருந்தது. கூறுகிறார்கள், மேலும் இந்த விஷயங்களையே என்னிடமும் ஹிலாஃபத்துடன் தொடர்பு வைத்திருங்கள் என்று குறிப்பிட்டு கூறி வந்தார்கள். இவர்கள் கூறுகிறார்கள், இவர்களிடம் நான் பார்த்த 2வது விஷயம், ஒருபோதும் இவர்கள் தஹஜுதை விட்டதில்லை. எங்களுக்கும் தஹஜுத் தொழுங்கள், தஹஜுதில் குறிப்பாக ஹலீஃபத்துல் மசீக்காக துவா செய்து வாருங்கள் என்று வலியுறுத்தி கூறி வந்தார்கள். இந்த மௌலிம் சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள்,
மிகவும் இரையச்சமுடைய மனிதராக இருந்தார்கள். மிகவும் கடினமாக உழைக்கக்கூடியவராக இருந்தார்கள். இவர்கள் செனகால் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்துள்ளார்கள். ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று முஹம்மதிய மசீஹின் தூது செய்தியை எட்ட வைத்துவிட்டு வர வேண்டும் என்ற முயற்சியே எப்பொழுதும் இருந்தது. இவர்கள் கூறுகிறார்கள், முனவர் சாஹிப் ஜமாத் பணிகளில் ஈடுபட்டிருக்கும் போது அவர்களுக்கு இரவு பகல் மற்றும் உண்ணுதல் பருகுதல் ஆகியவை பற்றி எந்த கவலையும் இருந்ததில்லை என்பதற்கு இந்த எளியவன் சாட்சியாவேன். இறைவனுடன் மிக நெருங்கிய தொடர்பு இருந்தது. அதிக ஆன்மீக காட்சிகளை கண்டு வந்தார்கள். இவர்கள் கூறுகிறார்கள், ஒருமுறை ஜமாத் நிகழ்ச்சி ஒன்றிருந்தது. அங்கு மக்கள் வந்திருந்தார்கள். அங்கு ஓர் அகமதி நோய்வாய்ப்பட்டு போனார். அவர் திரும்பிச் செல்ல நினைத்தார். இவர்கள் அவருக்கு அனுமதி அளித்து விட்டார்கள் தான். ஆயினும் அவர் பேருந்தில் இடம் கிடைத்து பேருந்தில் அமரச் சென்ற போது முனவர் சாஹிப் அவரை தடுத்து விட்டார்கள். இதில் அமர வேண்டாம், வேறொரு பேருந்தில் அமருங்கள் என்றார்கள். இவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு அப்பொழுது அந்த பேருந்து விபத்துக்கு உள்ளாக நேரிடலாம் என்ற எண்ணம் வந்தது. ஒருவேளை அவ்வாறு நிகழ்ந்தால் மக்கள், பாருங்கள், இவர் ஜமாத்துக்கு நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தார், அங்கு இவர் விபத்தின் காரணமாக இறந்து விட்டார் என்று கூறுவார்கள். ஆனால் எவ்வாறு இருப்பினும் அதுவே நடந்தது. எந்த பேருந்தில் அமர வேண்டாம் என்று தடுத்தார்களோ அது விபத்திற்குள்ளானது. வேறு பேருந்தில் அமர்ந்தார்கள். அந்த மனிதர் நலமாக வீடு சென்று சேர்ந்து விட்டார். இதனாலும் மக்களின் ஈமான் மிகவும் அதிகரித்தது. மேலும் மக்கள் மத்தியில் அங்கு அன்பின் நிலை எவ்வாறு இருக்கிறது என்றால், செனகாலில் பல்வேறு இடங்களில் இவர்களின் ஜனாசா தொழுகை தொழப்பட்டது. அகமதி அல்லாதவர்களும் இதில் அதிகமாக கலந்து கொண்டார்கள். பிறகு பாட்டாக்கின் ஜமாத் சதர் ரோகன் ஃபாயிஸ் சாஹிப் கூறுகிறார்கள், எந்த அளவுக்கு தம்மை மாய்த்து கொண்டு முனவர் குர்ஷித் சாஹிப் அவர்கள் பணியாற்றினார்களோ அவ்வாறு செய்வது மற்றவர்களுக்கு மிகவும் கடினமாகும். பிறகு உள்ளூர் மௌல்லிம் தியாலு சாஹிப் கூறுகிறார்கள், முதல் முறை நான் செனகால் வந்தபோது ஒரு நீண்ட காலம் முனவர் சாஹிபுடன் பணியாற்றும் நல்வாய்ப்பு கிடைத்தது. மிகவும் இரையச்சமுடையவராகவும் வீரத்திற்கு சொந்தக்காரராகவும் இருந்தார்கள். ஜமாத்தின் சுற்றுப்பயணங்களின் போது மிகவும் ஹிக்மத்துடனும் வீரத்துடனும் தப்லீக் பணிகளை நிறைவேற்றி வந்தார்கள். இவ்வாறே நியாயத்தை விரும்பக்கூடியவராக இருந்தார்கள். ஜமாத்துடன் மிகவும் அன்புடனும் நியாயமாகவும் நடந்து கொண்டார்கள். ராஜா புர்ஹான் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், இவர்கள் இறுதி காலங்களில் நோய்வாய்ப்பட்டிருந்த தருணத்தில் இவர்களுக்கு தினமும் டயாலிசிஸ் ஏற்பட்டு வந்தது. ஒரு நாள் ஒரு திருமணத்தில் சந்தித்த போது நான் கடை திறந்துள்ளேன் என்று கூறினார்கள். அதற்கு நான், கடை திறந்துள்ளீர்களா, எதற்காக என்று கேட்டேன். இவர்கள் கூறினார்கள், நான் வீட்டில்தான் இருக்கிறேன், எனவே நான் வீட்டிற்கு வெளியில் ஒரு மேசையை போட்டுக்கொண்டேன். வெயில் காலங்களில் அங்கு தண்ணீர் வைத்துக் கொள்வேன், பிரசுரங்களையும் வைத்துக் கொள்வேன். வழிப்போக்கர்களுக்கு தண்ணீர் தேவைப்படும் போது அவர்களுக்கு தண்ணீர் அருந்த கொடுப்பேன், பிரசுரத்தையும் கொடுத்து விடுவேன். இவ்வாறு இந்த நோய் தருணத்திலும் கூட இவர்கள் வெறுமனே அமராமல் புதிய வழிமுறையை தேடிக்கொண்டார்கள். ஆகையால் தப்லீக் எவ்வாறு செய்வது என்று கேட்கக்கூடிய மக்கள் தப்லீக் செய்வதற்கான வழிகளை தேடினால் கிடைத்து விடுகின்றன. உத்வேகம் மட்டும் இருக்க வேண்டும், ஆர்வம் இருக்க வேண்டும். பிறகு முனவர் குர்ஷித் சாஹிப் அவர்கள் மொழிகளை விரைவில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திறமையையும் கொண்டிருந்தார்கள். கேம்பியாவிலும் பல்வேறு மொழிகள் பேசப்படுகின்றன. இவர்கள் அந்த மொழிகளை அறிந்திருந்தார்கள். இவர்கள் இவ்வாறு கூறி வந்தார்கள், கேம்பியாவிலிருந்து படித்து சென்ற நம்முடைய 3 உபல்லிக்மார்களான அப்துல்லா சாஹிப், அப்துல் ரஹ்மான் சாஹிப் மற்றும் முகமது முபாயிஸ் சாஹிப் ஆகிய இவர்கள் மூவரும் பலதரப்பட்ட கோத்திரங்களை சார்ந்தவர்களாவார்கள். இவர்களால் ஒருவர் மற்றவர்களின் மொழியை புரிந்து கொள்ள முயலாது. ஆனால் நான் இந்த 3 கோத்திரங்களின் மொழிகளையும் அறிவேன். இவர்களின் துணைவியார் நுஸ்ரத் ஜஹான் சாஹிபா அவர்கள் கூறுகிறார்கள், பிள்ளைகளின் தர்பியத்தில் மிகுந்த கவனம் செலுத்தினார்கள். மிக அதிகமாக அன்பு செலுத்தக்கூடியவராக இருந்தார்கள். ஹிலாஃபத்துடன் அளவற்ற அன்பு இருந்தது. வக்ஃபின் உரிமையை செலுத்தினார்கள். கருத்து வேறுபாடுகளை களைவதற்கும் சமாதானத்தை ஏற்படுத்தவும் இயன்ற அளவு முயற்சி செய்வார்கள். விருந்தோம்பல் பண்பு அதிகமாக இருந்தது. ஆப்பிரிக்காவில் சுற்றுப்பயணத்திற்கு செல்லும் போது எங்களிடம், நான் எப்பொழுது வருவேன் என்று கவலை கொள்ளாதீர்கள், வேலை முடிந்தவுடன் நான் வீடு திரும்பி விடுவேன் என்று கூறிவிடுவார்கள். துணைவியார் கூறுகிறார்கள், தப்லீகிற்கான பித்து இருந்தது. இவர்களுக்கு ஸ்பெயினிலும் தப்லீகிற்கான அதிக சந்தர்ப்பம் கிடைத்தது. நோய்வாய்ப்பட்டிருந்தும் அங்கு சென்று வந்தார்கள். இவ்வாறு பழைய தொடர்புகளை இவர்கள் புதுப்பித்து வந்தார்கள். இவர்களின் மகன் முகமது அஹமத் குர்ஷித் முரபி ஆவார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், மக்களுக்கு பயன்பட வேண்டும், ஏனென்றால் இதுவும் ஓர் அழகான இறைவணக்கமாகும். இறைவன் இதனால் திருப்தி அடைகிறான் என்று எங்களுக்கு எப்பொழுதும் அறிவுரை கூறி வந்தார்கள். மகன் கூறுகிறார்கள்,
தந்தையாரிடம் இஸ்லாமிய போதனைகளின் ஒரு செயல் முன்மாதிரியை எப்போதும் நாங்கள் கண்டு வந்தோம். ஸ்பெயினிலிருந்து சல்மான் சல்மே சாஹிப் கூறுகிறார்கள், ஸ்பெயினில் இருந்த காலகட்டத்தில் பலமுறை இவர்களுடன் தப்லீகிற்காக செல்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. மீண்டும் மீண்டும் பார்த்த ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இவர்கள் யாராவது ஒரு வழிபோக்கருக்கு சலாம் கூறுவார்கள், அவருக்காக துவா செய்வார்கள், பார்த்து கொண்டிருக்கும் போதே அவருடன் நெருங்கி விடுவார்கள். சிறிது நேரத்திலேயே அவருடன் ஒரு வலுவான தொடர்பு ஏற்பட்டுவிடும். அத்துடன் இவர் இன்ன ஊரைச் சேர்ந்தவராவார், இதன் அக்கம்பக்கம் பகுதிகள் இவையாகும், அங்கு நான் சென்றுள்ளேன், அந்த பகுதியின் மக்கள் மிகவும் கலப்பற்ற தன்மையுடையவர்கள் என்று கூறிக்கொண்டே செல்வார்கள். அங்குள்ள பிரபலமான நபர்களையும் அறிந்திருப்பார்கள். இவர்கள் ஆப்பிரிக்கா மொழியில் பேசுவார்கள் என்பதால் அந்த மனிதரும் இவர்கள் கூறுவதை கேட்பார். அவருக்கு ஆச்சரியமாகவும் இருக்கும், மகிழ்ச்சியாகவும் இருக்கும். 2-3 சந்தர்ப்பங்களுக்கு பிறகு அந்த மனிதர் நெருங்கி விடுவார். பிறகு அவருக்கு ஜமாத்தின் தூது செய்தி எட்ட வைப்பார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், முதல் முறை தூது செய்தி எட்ட வைக்க மாட்டார்கள். முதலில் தனிப்பட்ட தொடர்பு உருவாக்குவார்கள். பிறகு 2வது அல்லது 3வது சந்திப்பில் தப்லீக் செய்வார்கள். அகமதியத்தின் தூது செய்தி எட்ட வைப்பார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், அதற்குள் இவர்களது தனிப்பட்ட தொடர்பின் காரணமாகவும் இவர்களின் நல்லொழுக்கத்தின் காரணமாகவும் ஒரு நிலம் தயாராகிவிட்டிருக்கும். பிறகு மக்கள் உடனடியாக பையத்தும் செய்து விடுவார்கள். எவ்வாறு இருப்பினும் இவர்கள் ஸ்பெயினில் அதிக பணிகள் செய்துள்ளார்கள். அல்லாஹ்வினால் இவர்கள் அங்கு ஜமாத்தையும் நிறுவிவிட்டார்கள். அகமதியத் எனும் உண்மை இஸ்லாத்தின் தூது செய்தியை இட்ட வைக்க வேண்டும் என்ற ஒரு பித்து அவர்களிடம் இருந்தது. அத்துடன் பணிவும் மிக அதிகமாக இருந்தது என்பதும் முற்றிலும் உண்மையான விஷயமாகும். ஸ்பெயின் செல்லுமாறு நான் இவர்களிடம் கூறிய போது நோய்வாய்ப்பட்டிருந்தும் எவ்வகையான சாக்குப்போக்கும் கூறாமல் ஆயத்தமாகிவிட்டார்கள். அல்லாஹ் தாலா ஜமாத்திற்கு தன்னலமற்று தொண்டாற்றக்கூடிய, பணிகளை நிறைவேற்றக்கூடிய இப்படிப்பட்ட நன்றியுணர்வுள்ள முபல்லிக்மார்களையும் முரபிமார்களையும் வழங்கிக் கொண்டே இருப்பானாக. அல்லாஹ் இவர்களின் அந்தஸ்தையும் உயர்த்துவானாக. 2வது ஜனாசா இயக்கத்தின் முரப்பி இக்பால் அஹமத் முனீர் சாஹிப் அவர்களுடையது. இவர்கள் சௌத்ரி முனீர் அஹமத் சாஹிப் அவர்களின் மகனாவார்கள். இவர்கள் பாகிஸ்தானில் இருந்தார்கள். இவர்களும் கடந்த நாட்களில் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இவர்களின் குடும்பத்திலும் அகமதியத் இவர்களின் தந்தை வழி பாட்டனாரான சௌத்ரி குலாம் ஹைதர் சாஹிப் அவர்கள் மூலம் 1895 வந்தது. இவர்கள் 1983 ஜாமியாவில் கல்வியை முழுமை செய்தார்கள். பிறகு இஸ்லாஹ் இர்ஷாத் மர்கசியாவின் கீழ் பணியாற்றினார்கள். பிறகு 2001 2008 வரை சிராலியோனில் இருந்தார்கள். பிறகு திரும்பிச் சென்றார்கள். அதற்கு அடுத்து பிறகு பாகிஸ்தானின் பல்வேறு மாவட்டங்களில் பணியாற்றி வந்தார்கள். இருதய நோயாளியாகவும் இருந்தார்கள். ஆனால் அவ்வாறு இருந்தும் மிகவும் கடினமாக உழைத்து பணியாற்றுபவராக இருந்தார்கள். அல்லாஹினர்களால் மூசியாக இருந்தார்கள். மிகவும் கடினமாக உழைக்கக்கூடியவராகவும் கவனத்துடன் தொண்டாற்றுபவராகவும் இருந்தார்கள். மக்களுடன் மிக நல்ல தொடர்பு இருந்தது. களப்பற்ற இயல்புக்கு சொந்தக்காரராக இருந்தார்கள். மர்ஹூம் அவர்களுக்கு துணைவியார் மற்றும் 3 மகள் இருந்தார்கள். மர்ஹூம் அவர்களுக்கு துணைவியார் மற்றும் 3 மகன்கள் இருந்தார்கள். இயக்கத்தின் முரப்பி அப்துல் வக்கீல் சாஹிப் கூறுகிறார்கள், எல்லாருக்கும் பிடித்த நபராக இருந்தார்கள். ஹிலாஃபத்துடன் நல்ல தொடர்பு இருந்தது. மிகவும் கடினமாக உழைக்கக்கூடியவராக இருந்தார்கள். மதிப்பச்சம் கொண்ட மனிதராக இருந்தார்கள். ஆனால் உள்ளத்தால் மிகவும் பரிவுடையவராகவும் இருந்தார்கள். ஓரளவு சந்திப்பிற்கு பிறகே அவர்களிடம் உச்சக்கட்ட பணிவு இருக்கிறது என்று கணித்து விடுவார்கள். கராச்சியின் துணை அமீர் சயீத் முனீர் அஹமத் சாஹிப் அவர்களுடன் இவர்கள் பணியாற்றினார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், மிகவும் கடினமாக உழைக்கக்கூடியவராகவும் களப்பற்ற இயல்புக்கு சொந்தக்காரராகவும் இருந்தார்கள். எந்த வேலை கொடுக்கப்பட்டாலும் அதற்கு முன்னுரிமை அளித்து உடனடியாக செய்து விடுவார்கள். முறையாக அலுவலகத்திற்கு வந்து தமது பெரும் அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்குவார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கும் அவர்களிடமிருந்து ஊக்கம் கிடைத்து வந்தது.
உள்ளத்தால் மிகவும் தூயவராக இருந்தார்கள். வட்டத்தின் மக்களுடன் தனிப்பட்ட தொடர்பு இருந்தது. அதன் காரணமாக இவர்களின் பணிகளில் அதிகம் எளிமை ஏற்பட்டு வந்தது. இதன் காரணமாகவே சந்தாக்கள் பக்கம் கவனமூட்டுவதற்கும் இவர்களிடமே கூறப்பட்டு வந்தது. பிறகு இவர்கள் கூறுவதன் மூலம் திருப்திகரமான தாக்கம் ஏற்பட்டு வந்தது. அல்லாஹ் மர்ஹூம் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கி அவர்களோடு கருணையுடன் நடந்து கொள்வானாக, அவர்களின் அந்தஸ்தை உயர்த்துவானாக. மூன்றாவது குறிப்பு, காதியானைச் சேர்ந்த தர்வேஷ் மர்ஹூம் அவர்களின் துணைவியார் சையீதா நுஸ்ரத் ஜஹான் பேகம் சாஹிபா அவர்களுடையதாகும். கடந்த நாட்களில் இவர்களும் வஃபாத்தாகிவிட்டார்கள். நீண்ட காலமாக படுக்கையில் இருந்தார்கள். இவர்கள் தர்வேஷிய காலகட்டத்தில் ஒடிஷா மாநிலத்தில் இருந்து திருமணமாகி வந்த முதல் பெண்மணி ஆவார்கள். மர்ஹூமா தம் கணவருடன் தர்வேஷிய காலகட்டத்தை பொறுமையுடனும் நன்றியுடனும் கழித்தார்கள். தொழுகை மற்றும் நோன்பை முறையாக பேணக்கூடியவராகவும் துவாக்கள் செய்யக்கூடியவராகவும் நட்பண்புள்ள களப்பற்ற பெண்மணியாக இருந்தார்கள். முறையாக திலாவத் செய்யக்கூடியவராகவும் மற்றவர்களுக்கு திருக்குரான் ஓத கற்றுக் கொடுக்கக்கூடியவராகவும் இருந்தார்கள். இவர்கள் பல குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் திருக்குரான் ஓத கற்றுக் கொடுத்துள்ளார்கள். தர்வேஷிய காலகட்டத்தில் வருமானம் குறைவாக இருந்த போது மற்றவர்களை பார்ப்பதற்கு பதிலாக தம்முடைய செலவுகளுக்காக கோழிகளை வளர்த்து வந்தார்கள். படைப்பினங்களுக்கு தொண்டாற்றும் உணர்வு வெளிப்படையாக தெரிந்து வந்தது. காதியானில் பெண்களுக்கான கஃனிடும் சந்தர்ப்பத்தில் இவர்கள் மிகவும் தொண்டாற்றி வந்தார்கள். குளிப்பாட்டுதல் போன்றவற்றிலும் உதவி செய்வார்கள். காலத்தின் ஹலீஃபாவுடன் சிறப்பான தொடர்பு இருந்தது. எல்லா திட்டத்திலும் பங்கெடுப்பார்கள். மர்ஹூமா மூசியாவாகவும் இருந்தார்கள். பின்விட்டு சென்றவர்களில் 4 மகன்களும் 1 மகளும் உள்ளனர். இவர்கள் ஹுர்ஷித் அன்வர் சாஹிப் அவர்களின் 2வது தாயாராக இருந்தார்கள். இவர்கள் அஹமதியத்தின் வரலாற்றை எழுதிய மர்ஹூம் தோஸ்த் முகமது ஷாஹித் சாஹிப் அவர்களின் சாட்சியாகவும் இருந்தார்கள். இவர்கள் அஹமதியத்தின் வரலாற்றை எழுதிய மர்ஹூம் தோஸ்த் முகமது ஷாஹித் சாஹிப் அவர்களின் சாட்சியாகவும் இருந்தார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கி இவர்களோடு கருணையுடன் நடந்து கொள்வானாக, அந்தஸ்தை உயர்த்துவானாக. தொழுகைக்கு பிறகு நான் இவர்களின் ஜனாசா கயப் தொழுகையையும் தொழ வைப்பேன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.